வணக்கம் நண்பர்களே. இன்றைய தேவியின் பயணம். இறைவன் சிலருக்கு கொடுத்து சோதிப்பான், சிலருக்கு பறித்து சோதிப்பான். பெற்றவர்கள் உயர்ந்தவர்களும் அல்ல, இழந்தவர்கள் தாழ்ந்தவர்களும் அல்ல. இறைவன் முன்னிலையில் அனைவருமே சோதனைக்குரியவர்கள்தான். எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் நாம் பதிலளிக்க தேவையில்லை. சில நேரங்களில் இறைவன் பார்த்து கொள்வார். நாம் அமைதியாக இருந்தாலே போதுமானது. குடும்பத்தின் நிலைமையை மனதில் வைத்து வெற்றி பெற நினைப்பவன் ஒரு நாளும் தோற்பதில்லை வாழ்க்கை பாதையில். நிகழ்காலத்தில் கவனம் செலுத்துங்கள், எதிர்காலம் தன்னைத்தானே கவனித்துக் கொள்ளும். வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே அவமானம். எவ்வளவு கோபம் வந்தாலும் வார்த்தைகளை விட்டு விடாதீர்கள். அடிகளை விட அது தரும் வலிகள் அதிகம். பிறகு எத்தனை முறை மன்னிப்பு கேட்டாலும் அந்த காயம் ஆறாது. எல்லா பயணமும் சுகமாய் முடிவதில்லை. வழி தவறிய சில பயணங்களே வாழ்க்கையை கற்றுக் கொடுக்கிறது. நன்றி நண்பர்களே.